ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கோட்டா சீனிவாசன் அவர்கள் காலம் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோட்டா சீனிவாசன் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். அவர் ரொம்ப மாசமாகவே உடல்நிலை சரியில்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட்டுகள் அவர் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இன்னைக்கு காலையில் அவர் காலம் ஆயிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்பவே பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ ஒரு திறமை உள்ள நடிகர் அப்படின்றதும் தெரியும். அவருக்கு இப்போ வயது 83 ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் 750க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ் தெலுங்குலயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு வில்லன் அப்படின்ற பட்சத்தில் வில்லனா மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த துணை கதாபாத்திரமாகவும் அவர் நிறைய படங்கள்ல பண்ணியிருக்காரு. அதை தாண்டி நகைச்சுவை நடிகராகவுமே நடிச்சிருக்காரு. ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட காமெடி சென்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வில்லன் அப்படின்னா பாடி லாங்குவேஜ்லேயே மிரட்டுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. ரொம்ப பார்க்க சிம்பிளாக இருப்பார். இருந்தாலும் அந்த வில்லத்தனம் அப்படிங்கிறது அந்த பேச்சிலையும் அந்த எக்ஸ்பிரஷன்லையும் தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை அர்ப்பணிப்போட சினிமாக்கு கொடுத்தவர். இவர் பல முன்னணி நடிகைகள் கூட நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தெலுங்குல இவர் ரொம்ப பெரிய ஒரு ஆளா இருந்திருக்காரு. அதாவது ஒரு ஸ்டார் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நடிகரா இருந்திருக்காரு. இவருக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருந்தோம் அவங்க பையனை பத்தி. இவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டீங்களா, அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட பையன் இறந்து போன அந்த ஒரு காட்சி தான். ஏன் அப்படின்னா அவங்க பையன் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு ஒரு பெரிய பைக் கேட்டிருக்காரு. அந்த பைக்கை இவரும் ஃபாரின்ல இருந்து வர வச்சு வாங்கி கொடுத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த பைக் வாங்கின சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக குடும்பத்தோட எல்லாரும் வெளியில போகலாம், நைட்டு டின்னர் சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட போயிருக்காங்க. எல்லாரும் கார்ல போகும்போது இவரோட பையன் மட்டும் நான் அந்த பைக்ல வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்களோட காருக்கு முன்னாடி அவர் அந்த பைக்ல போயிருக்காரு. அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ரோட்ல ஆப்போசிட்ல வந்த ஒரு வேன் டைரக்டா அவங்க பையனோட பைக் மேல மோதிருக்கு. அப்படி மோதும் போது இவரோட கண்ணு முன்னாடியே அவர் உயிரிழந்திருக்காரு. அந்த ஆக்சிடென்ட் இவங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டை கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறம் கோட்டா சீனிவாசன் அவர்கள் உயிரோட இவ்வளோ நாள் இருந்திருந்தாலும் ஒரு நடைபெணம் மாதிரி தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு பையன் அவ்வளோ ஆசையா அவ்வளோ செல்லமா வளர்த்து அவன் கேட்டது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு தந்தையோட கண் முன்னாடி ஒரு மகன் உயிரிழந்துட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் யாராலையுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அப்படிதான் இவருமே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுல படுத்தவர் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருந்தாரு. ரீசெண்டா ஒரு பெரிய ப்ரொடியூசருமே போயிட்டு அவரை மீட் பண்ணியிருக்காரு. அப்ப மீட் பண்ணும்போது இவரா அந்த வில்லன் கோட்டா சீனிவாசன் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆளே அடையாளம் தெரியாம உடல் மெலிந்து ரொம்ப ஒரு வயதான ஒரு தோற்றத்துல அவர் காட்சி அளித்திருக்காரு. வயதானவர் தான் இருந்தாலும் வில்லன்கள் அப்படின்றப்போ அவங்களோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா தன்னோட மகன் இறப்புல விழுந்தவர் இவர். இப்ப வரைக்குமே அவர் அவ்வளோ கஷ்டத்துல இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா எந்த ஒரு பெற்றோர்களாலுமே தன்னோட பிள்ளைகளோட இறப்பை தாங்கிக்கவே முடியாது. ஆனா இவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்தே அவர் ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிருக்காரு. இருந்தாலும் தன்னை கொஞ்சம் கொஞ்சம் தேத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில படங்கள்ல அவர் நடிச்சிட்டு இருந்தாரு. அதாவது குறிப்பிட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில படங்கள்ல அவர் நடிச்சிட்டு இருந்தாரு. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்படி போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ரொம்பவே உடம்பு முடியாம போனதுக்கு அப்புறம் தான் படங்கள்ல எல்லாம் அவர் நடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு டோட்டலாவே வீட்டுல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு காலையில அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வந்ததுல இருந்து சினிமாவில் இருக்கிற அவ்வளோ பேரும் எல்லாருமே தன்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரோட சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய விஜயவாடா தான் இவரோட சொந்த ஊர். இப்போ எல்லாருமே அங்க போயிட்டு டைரக்டா அஞ்சலி செலுத்துறதாவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார்ஸுமே நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, ஆந்திர முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இந்த மாதிரி அவ்வளோ பேரும் போறாங்க. அரசியல்ல சார்ந்தவங்களும் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா 1999 இருந்து இவர் 2 டைம் எம்பியா
நடிகையா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு அரசியல்ல இன்னும் பல செல்வாக்குகளுமே நிறைஞ்சிருக்கு. சினிமாவிலையும் ரொம்ப திறமையாக தன்னுடைய கால் தடத்தை பதித்தவர் தான் கோட்டா சீனிவாசன். அதே மாதிரி அரசியல்லையும் ஒரு நல்ல ஒரு மனிதராகவுமே வலம் வந்திருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்திலயும் ஈடுபாடோடு இருந்த ஒரு மனிதர், ஒரு மாபெரும் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு ஸ்கிரீன்ல நின்னாலே அவரை பார்த்தா நமக்கு பெரிய ஒரு வில்லன் மாதிரி தோணாது. ஆனா நான் சொன்ன மாதிரி அவரோட டயலாக்ஸ், அவரோட எக்ஸ்பிரஷன் தான் அந்த வில்லத்தனத்தையே வெளிப்படுத்தும். அவரோட சிரிப்பு அப்படிங்கிறது அது இன்னும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததா தான் இந்த தமிழ் சினிமாவில் பார்க்கப்பட்டது. அதையும் நிறைய பேர் வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சிரிப்பை இமிடேட் பண்ணி எல்லாம் வந்து காமெடி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவரோட சிரிப்பு அப்படிங்கிறதே ரொம்ப தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த சிரிப்பை வச்சு கிண்டல் பண்றது, காமெடி பண்றது, அதை வச்சு மிமிக்ரி பண்றது, இவரோட வாய்ஸ்லயே மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதாவது யார் ஒருத்தர் தன்னை மாதிரி பண்ற அளவுக்கு வளர்றாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த சினிமாவில், அதுல இவரும் ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே அவர் வந்து வில்லனா இருந்தாலும் அவ்வளோ ஒரு நல்ல குணம் கொண்டவர். வர அத்தனை பேர்கிட்டயுமே ரொம்ப சிரிச்ச முகத்தோட தான் பேசுவாரு. ரொம்ப ஒரு இயல்பான ஒரு பழக்கத்தோட தான் எல்லார்கிட்டயுமே வந்து பேசுவாரு, பழகுவாரு அப்படின்னு வந்து அவரை சுத்தி உள்ள அத்தனை பேரும் சொல்றாங்க. பிரகாஷ் ராஜ் கூட பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்திருக்காரு. ஆனாலும் இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவரும் இப்ப நேர்ல போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு. ஸோ தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த பல பேருமே வந்துட்டு இப்ப விஜயவாடாக்கு டைரக்டா போயிட்டு அஞ்சலி செலுத்த போறாங்க. அவரோட கரியர்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி படத்துல அவர் மிரட்டுன அந்த ஒரு மிரட்டல் தான். சாமி படத்துல விக்ரம் ஈக்குவலா, விக்ரம் எவ்வளவு பெரிய ஒரு நடிகர் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ விக்ரம்க்கு டஃப் கொடுக்கிற மாதிரியான ஒரு நடிப்பு திறமையை இவர் அந்த படத்துல வெளிப்படுத்தியிருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து தான் இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே வந்துகிட்டு இருந்தது. ஸோ கார்த்தி சந்தானம் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, ஆளினால் அழகுராஜா அப்படின்னு சொல்லி. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஒரு ஜாலியான கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒரு நகைக்கடையோட ஓனர் மாதிரி பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு பல நகைச்சுவையான படங்களுமே பண்ணியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ண ஒரு பெரிய மனிதர், ஒரு பெரிய நடிகர் கடைசி வரைக்கும் மனசுல ஒரு கஷ்டத்தோடவே இறந்து போயிருக்காரு அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். இந்த மாதிரி ஒரு மரணம் இதுக்கப்புறம் யாருக்குமே இந்த திரையுலகத்துல வரவே கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லாத்தையும் சந்தோஷமா ஆண்டு அனுபவிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிதான் நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட மகன் இறந்த அந்த துக்கத்திலேயே தான் இவர் இருந்திருக்காரு. அந்த ஒரு நிலைமையில தான், அந்த மனசு கஷ்டத்தோட தான் இவர் வந்து இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரோட உடம்புல பெரிய அளவுல பிரச்சனை இல்லை, நார்மலா இருக்கிற மாதிரி சுகர், பிபி இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த பிபி, சுகர் இதுக்கெல்லாம் வந்துட்டு முறையான ஒரு சிகிச்சை இவர் எடுத்துக்கிட்டாலுமே மனதளவுல இவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறதாவுமே மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால இவரே தான் வந்துட்டு இதுல இருந்து சீக்கிரமா ஹீல் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் இவரோட பரிதாப நிலை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க. இவர் சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னு சொல்லி இவரோட ரசிகர்கள் எல்லாமே வேண்டுதல் வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அவரு காலமாயிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி கேட்கும்போது எவ்வளோ ஒரு மனசு கஷ்டத்தோடவே அவர் போயிருக்காரு அப்படின்றத நம்மளால உணர முடியுது. கோட்டா சீனிவாசன் பல நகைச்சுவை படங்களையும் கொடுத்திருக்கார். இவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லாம, சிறந்த அரசியல்வாதி மட்டும் இல்லாம ஒரு சிறந்த பாடகராகவுமே இருந்திருக்காரு. இவரு பல பாடல்களுமே பாடியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பன்முகை திறமை கொண்ட மனிதர் தான் கோட்டா சீனிவாசன். இந்த நேரத்துல அவர் உலகத்தை விட்டு அவரோட உடல் பிரிஞ்சிருந்தாலும் அவரோட உயிரானது தமிழ் சினிமாவை சுத்தியும், ரசிகர்களை சுத்தியும், தெலுங்கு ரசிகர்களை சுத்தியும் தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. அவர் மறைஞ்சாலும் அவருடைய நடிப்பா இருக்கட்டும், அவரோட டயலாக்ஸ், அவரோட அந்த முகம், இது எதுவுமே வந்துட்டு நம்மளை விட்டு கண்டிப்பா மறையவே மறையாது. இந்த உலகத்தை விட்டு அவர் மறைஞ்சிருந்தாலும் அவருடைய சின்ன சின்ன நினைவுகளை பகிர்ந்துக்கிறது மூலமா அவருக்கு இது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்புறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஹுட் சார்பாகவும் இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம்.